ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஸ்யஸ்தாயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன். சவுத் ஆப்பிரிக்கா டூர் ஆஃப் இந்தியா செகண்ட் ஓடிஐ மேட்ச் ஜோதிட கணிப்பு ரீதியாக யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஆருடம் 6 அந்த கணிப்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி போன மேட்ச் ஃபஸ்ட்டு ஓடிஐ சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கணிப்பு கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு 80% வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த கேப்டன் அதாவது பவுமா மற்றும் கேஎல் ராகுல் இவங்களை வச்சு தான் எடுத்திருந்தோம். பட் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து இது ஆக்சுவலாக வந்து கணிப்பு வராது, அதுதான் உண்மை. ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஆருடம் பொறுத்தளவுக்கு கேப்டனை வச்சு எடுக்கிறது இல்லைங்க, சரிங்களா? இது வந்து நம்மளுடைய பழைய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஆருடம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, சில பேர் கேட்டாங்க நம்மக்கிட்ட, ஆருடம்ங்கிறது இந்த சோழி உருட்டி பார்ப்பீங்களா? இந்த பிரசன்ன மாதிரி இந்த கீழே சோழி உருட்டி பார்ப்பீங்களா? அப்படிங்கிற மாதிரி குத்து மதிப்பாக பார்த்து சொல்கிறதா? அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட கேட்டாங்க. 100% கிடையாதுங்க. ஆருடம் அப்படிங்கிறதும் ஒரு கால்குலேஷன் தான், கணிதம் தான், ஜோதிட ரீதியான கணிப்பு தான், சரிங்களா? பிளேயர்ஸுடைய ஜாதக அமைப்பு, சரிங்களா, யாரெல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எடுக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ராலஜி மெத்தட் தானே தவிர, சரிங்களா, மற்றபடி வந்து ஏதோ குருட்டாம்போக்கில் அடித்து விட்றதோ இல்லை இந்த சோழி போட்டு யாருக்கு இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு பார்க்குறதோ அந்த மாதிரி விஷயம் கிடையாதுங்க. நான் மறுபடியும் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ போன மேட்சை பொறுத்தளவுக்கு ஆருடம் அப்படிங்கிறது ஓரளவு கரெக்டாக வந்துச்சு. 2 பேட்ஸ்மேன் வந்து செஞ்சுரி அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். சவுத் ஆஃப்ரிக்காவிலேயும் ஒருத்தர் அடிப்பார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து ஒருத்தர் மட்டும்தான் அடித்தார். இந்தியாவில் மட்டும்தான் கோலி அடித்தார், விராட் கோலி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் ஜான்சன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து சூப்பராக ஆல்ரவுண்டர். ஜான்சன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக விளையாண்டார். ஸோ அவர் வந்து ஓரளவுக்கு ஹை லெவலுக்கு வரதுக்கான அமைப்பு இருந்துச்சு. பட் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பாருங்கள், 349 ரன் அடித்து வச்சுருக்கோம். அந்த 359 ரன்னும் சேஸ் பண்ணி வராங்க அப்படிங்கும்போதே 50-50 தான். நம்ம அன்றைக்கி சொன்னோம் இல்லைங்களா, வின்னிங் ப்ரெடிக்ஷன் 50-50 தான் இருக்குது. போத் ஆர் ஈக்குவல் பவர் இருக்கிறதுனால சுவாரஸ்யமாக போகும்னு சொன்னோம். அதே மாதிரியே போச்சு, சரிங்களா? அதே மாதிரி டார்கெட் ஸ்கோர் சொல்லியிருந்தால் 300க்கு மேலே இருக்கும்னு சொன்னோம். ஃபஸ்ட் பேட்டிங் சொன்னோம். எல்லாமே கரெக்டாக போன மேட்ச் வந்து இருந்துச்சுங்க, சரிங்களா? நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலிமா சார் சூப்பர் சார் இருந்தீங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான மேட்ச் செகண்ட் ஓடிஐ மேட்ச். இந்த மேட்ச் யாருக்கு வெற்றி அமைப்பு இருக்குது, ஆருடம் 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம், சரிங்களா? இந்த மேட்ச் பிற்பகல் 1:30 மணிக்கு ராய்ப்பூர் ஸ்டேடியத்தில் இன்றைக்கி இந்தியாவில் நடக்குது. பஞ்சாங்கம் அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சரிங்களா, இன்றைக்கான மேட்ச்சு மீன லக்னத்தில், அதாவது குரு பகவானுடைய லக்னத்தில், சரிங்களா, திரியோதசி மன்னிக்கணும் சதுர்தசி திதியில் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில், சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகத்தில் 1:30 மணிக்கு பிற்பகல் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கேப்டன் எய்டன் மார்க்ரம் வெர்சஸ் கேஎல் ராகுல். ஸோ இவங்களுடைய அமைப்பு என்ன சொல்லுது ஜோதிட ரீதியாக அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். மேபி கேப்டன் சேஞ்ச் ஆனால் நமக்கு அது பொறுப்பாக முடியாது. ஆனால் ஆருடம் அப்படிங்கிற கணிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% கேப்டனை வச்சு எடுக்கிறது இல்லை, பிளேயர்ஸோ டோட்டலாக யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்கள வச்சு எடுக்கிறது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம்.
வெற்றி வாய்ப்பு அப்படின்றது வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய போத் ஆர் ஈக்குவல் பவர் அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம 50, 50 தான் குடுத்தாகணும். அந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம். வெற்றி விகித அமைப்பு அப்படிங்கிறது 50, 50 அப்படிங்கிறதா குடுக்குறோம். 6 6 சரிங்களா? அந்த 6 கணிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 பொறுத்தவரைக்கும் முதல் 6 அப்படிங்கிறது போன மேட்ச் எப்படி வந்துச்சோ அதே மாரி தான் வந்திருக்கு. ஏறக்குறைய இந்திய அணி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. 6 2 அப்படிங்கிறது அதே மாரி ஏறக்குறைய வந்து ஒரு 270 ப்ளஸ் ரன்ஸ் அதுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி 2 வந்திருக்கு. 3 அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மேட்ச் முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் டாமினேட்டட் மேட்சா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி 3 வந்திருக்கு. 4 அப்படிங்கிறது என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு பேட்ஸ்மேன் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் இந்தியா 200 ப்ளஸ் ரன்ஸ் கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளுக்கு நெருங்கி போவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. 5 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ஒன் பவுலர் ஹேட்ரிக் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கு. 6 மிக முக்கியமான செக்மெண்ட். அதாவது இந்த 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய வெற்றி விகித அமைப்பு அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது, ரொம்ப, ரொம்ப டைட்டா போத் ஆர் ஈக்குவல் பவர் அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ, அதனால எனி சூப்பர் ஓவர் இன்சிடென்ட்ஸ் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது 6 சொல்லுது. சரிங்களா? ஏறக்குறைய 6 வெற்றி விகித அமைப்பும் வச்சு பார்க்கும்பொழுது, இந்த மேட்ச் போன மேட்ச் மாரியே மோஸ்ட் த்ரில்லிங் மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கு. எதிர்பார்க்க முடியாத சில ஆ நிகழ்வுகள் அதாவது இந்த ஹேட்ரிக் விக்கெட்டா இருக்கட்டும், அதே மாரி எதிர்பார்க்காத பேட்ஸ்மேன் ஒரு செஞ்சுரி அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாரி சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்மளுடைய ஓவரால் கணிப்புல. ம் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட கணிப்புல பொறுத்தளவுக்கு ஈக்குவல் பவரா இருந்தாலும், சற்று விகித அமைப்புல இந்திய அணிக்கு ஃபேவரட்டா இருக்கு. மேபி 2 சைட் ட்ரேட் மேட்சா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. சரிங்களா? ரிஸ்க் எடுக்கிறவைங்க ஆ லோ லோ பிரைஸ் லோ விஷயமா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க விளையாண்டு பார்க்கலாம். சரிங்களா? அதே மாரி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அ துபாய் மேட்ச் சரிங்களா? துபாய் மேட்சோடைய கணிப்புங்கிறது நம்ம டெலிகிராம் சேனல்ல குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து நீங்க கலந்துக்கணும். சரிங்களா? ILT 2020 அந்த மேட்ச் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஆ வேணுங்கிற நண்பர்கள் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த மேட்ச் வீடியோல சந்திக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம். நன்றி.